பொருளியல் பாடப்பகுதியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு சம்பந்தமாக நாம் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். அந்த முக்கிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சந்தை தொடர்பாக நாம் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். இந்த சந்தை என்கின்ற போது இந்த பாடப்பகுதிக்குரிய கேள்விகள் பொதுவாக இரண்டாவது கேள்வியாக பரீட்சையில் உங்களுக்கு வரும். ஆகவே இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு இலகுவான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நாம் பாடத்துக்குள் செல்லலாம். சந்தை என்கின்ற போது பெரும்பாலும் எமக்கு யாவது இந்த வாராந்த சந்தைகளைத்தான் பெரும்பாலும் எமக்கு யாவது பெரும்பாலும் எமது ஊர்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வாராந்த சந்தை இடம்பெறும். பெரும்பாலும் சந்தைக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களில் பெரும்பாலும் லாபமான பொருட்கள் லாபகரமான முறையில் மலிவான விலையில் சில பொருட்கள் விற்பனை செய்யப்படும். இதுதான் பெரும்பாலும் நமக்கு சந்தை என்கின்ற போது யாது வரும். உண்மையில் சந்தை என்பது பெரும்பாலும் இந்த வாராந்த சந்தைகள் என்பது சந்தைகளுக்கான ஒரு உதாரணம். சந்தை என்பதற்கான உதாரணமாக குறிப்பிட முடியும். உண்மையில் சந்தை என்பதற்கான வரைவிலக்கணம் என்கின்ற போது அதாவது கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சந்திக்கின்ற ஏதேனும் ஒரு நிலையினை குறிப்பிட முடியும். அதாவது கொள்வனவாளர்கள் என்பவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள், விற்பனையாளர் என்பவர்கள் பொருட்களை விற்பனை செய்பவர்கள். ஆகவே இவர் கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் தான் சந்தையில் காணப்படுகின்ற இரண்டு பிரதான கட்சியினர். ஆகவே இந்த கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சந்திக்கின்ற ஏதேனும் ஒரு நிலைமையை தான் நாங்கள் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் பிரதானமாக இரண்டு வழிகளில் சந்தித்துக் கொள்ளலாம். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா இந்த மேலதிக வகுப்புகளுக்கு போவீங்க. மேலதிக வகுப்புகளுக்கு அங்கு சேவையை வழங்குகின்றவர், சேவையை விற்பனை செய்கின்றவர் அங்கு ஒரு ஆசிரியராக காணப்படுவார். அந்த சேவையை பெற்றுக்கொள்வதாக கொள்வனவு செய்பவர்களாக மாணவர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள். பௌதிக ரீதியான இடங்களில் பெரும்பாலும் இந்த மேலதிக வகுப்புகள் முன்னே காலங்களில் நடந்திருக்கும். தற்போதைய காலத்தில் நாட்டில் காணப்படுகின்ற அசாதாரண நிலை காரணமாக தற்போது பெரும்பாலும் இந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் பௌதிக ரீதியான இடங்களை சந்தித்துக் கொள்வது பெரும்பாலும் குறைவு. தற்போது காணப்படுகின்ற இந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி பெரும்பாலும் ஜூமாக இருக்கலாம், யூடியூபினூடாக இருக்கலாம், அதே போல் ஸ்கைப்பாக இருக்கலாம். இவ்வாறான இந்த சாதனங்களினூடாகவே இந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இங்கு முன்னே கட்டத்தில் அந்த மாணவர்களாகிய கொள்வனவாளர்களும் ஆசிரியர்களாகிய இந்த விற்பனையாளர்களும் பௌதிக ரீதியான இடத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். தற்போது கொள்வனவாளாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய அவர்களும் அதாவது பௌதிக ரீதியான இடம் ஒன்று இல்லாமல் திறந்த வீடாக சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆகவே இவை இரண்டு வழிகளில் சந்தை இடம்பெறுகிறது. ஆகவே பௌதிக ரீதியான இடத்தில் சந்தை இடம்பெறுகின்ற போது அது சந்தை இடம் என, பௌதிக ரீதியான இடம் இல்லாமல் நடக்கின்ற போது அது சந்தை வெளி எனவும் அழைக்கப்படுகிறது. ஆகவே சந்தையை பொறுத்த மட்டும் சந்தை இடம், சந்தை வெளி இந்த இரண்டு பகுதிகள் காணப்படுகிறது. ஆகவே நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். சந்தை என்பது கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சந்திக்கின்ற ஏதேனும் ஒரு நிலையை தான் சந்தை என குறிப்பிடுகின்றோம். சந்தை சக்திகள். சக்திகள் அதாவது சந்தையில் இரண்டு பிரதானமான கட்சியினர்கள் காணப்படுகிறது பார்த்தது. அதாவது கொள்வனவாளர் காணப்படுவாங்க, அதே மாதிரி விற்பனையாளர்கள் காணப்படுவாங்க. இந்த கொள்வனவாடம் ஒரு சக்தி காணப்படும், அதே மாதிரி விற்பனையாளரிடம் ஒரு சக்தி காணப்படும். ஆகவே கொள்வனவாடம் காணப்படுகின்ற சக்தி கேள்வி எனவும் விற்பனையாளரிடம் காணப்படுகின்ற சக்தி நிரம்பலாகவும் காணப்படும். ஆகவே சந்தையில் இரண்டு பிரதானமான சக்திகள் காணப்படுகின்றது, அதாவது கேள்வியும் நிரம்பலும். நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சந்தையில இரண்டு தரப்பினர்கள் இருப்பாங்க. உண்டு நுகர்வோன், அடுத்தது விற்பனையாளர் நிரம்பலாளர். ஆகவே நுகர்வோனுக்கான சக்தி கேள்வி, உற்பத்தியானது நிரம்பலாளர் விற்பனையாளருக்கான சக்தி நிரம்பலாக காணப்படும். இந்த இரண்டு சக்திகளும் இரு முரண்பட்டான சக்திகள், இரண்டும் முரண்பட்டது. பெரும்பாலும் இவை இரண்டும் ஒத்துப்போவதே இல்லை, பெரும்பாலும் பிரச்சனை தான் இருக்கும். ஆகவே இரண்டும் முரணான சக்தி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அது முரண்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து வரும் காணொலிகளில் நாம் பார்க்கலாம். சந்தையில் காணப்படுகின்ற ஒரு பிரதான கட்சிகளான நுகர்வோனின் கேள்வி தொடர்பாக சற்று பார்க்கலாம். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் கேள்வி என்கின்ற போது பெரும்பாலும் இந்த மனத்தில் பல விதமான எண்ணங்கள் உள்ளன. பரீட்சையில் கேட்கப்படுவதும் கேள்வி, வீட்டுக்கு தாமதமாக சென்றாலும் அங்கு கேட்கப்படுவதும் கேள்வி, இவ்வாறான கேள்வி இருக்கிறது. ஆனால் பொருளியல் கேள்வி என்பது சற்று வித்தியாசமானது. எனவே இந்த கேள்வியை பரீட்சையில் கேள்வியாக கேட்பார் என்பதை மனதில் யார் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே கேள்வியை பொறுத்த மட்டிலும் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக அரிசி எடுத்துக்கொள்ளும். அரிசி நிலவுகின்ற விலை தற்போது உதாரணமாக 85 ரூபாய் இருக்கலாம், 90 ரூபாய், 100 ரூபாய், 110 ரூபாய் இவ்வாறான விலைகளில் அரிசிக்கான விலை காணப்படும். ஆகவே இந்த நிலவுகின்ற விலையில் நுகர்வோர்
எத்தனை அலகுகளை கேட்கிறான் என்பதே கேள்வியாக காணப்படுகிறது. அதாவது கேள்வி என்பது குறித்த ஒரு பொருள் நிலவுகின்ற விலையில் நுகர்வோரால் கேட்கப்படுகின்ற அளவுதான் நாம் கேள்வி என குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த கேள்வியை பொறுத்த மட்டிலும் அதாவது பல காரணிகள் அதில் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கும். இதை நாம் தொடர்ந்து வரும் விடயங்களை நாம் பார்ப்போம். கேள்வி என்கின்ற போது குறித்த ஒரு பொருள் நிலவும் விலையில் நுகர்வோனால் கேட்கப்படுகின்ற அளவுதான் கேள்வி என்பது தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம். இந்த கேள்வியை பொறுத்த மட்டிலும் அந்த கேள்வி பயனுடைய கேள்வியாக மாற வேண்டுமாக இருந்தால் பின்வரும் 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாவது நிபந்தனை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, குறித்த பொருளை கொள்வனம் செய்வதற்கான இயலுமை எங்கள்கிட்ட காணப்பட வேண்டும். அதாவது அதை கொள்வனம் செய்வதற்கான ஆற்றல் காணப்பட வேண்டும். ஆற்றல் அப்படின்னுக்குள்ள எங்கள்கிட்ட அதுக்கான ஒரு பண வருமானம் காணப்பட வேண்டும். ஆகவே பயனுடைய கேள்வியாக அது மாறுவதற்கு முதலாவது நிபந்தனை எமக்கு அந்த பொருளை கொள்வனம் செய்வதற்கான இயலுமை அல்லது பண வருமானம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, கொள்வனம் செய்வதற்கான ஒரு ஆயத்தம் காணப்பட வேண்டும். நான் கொள்வனம் செய்யணும் முதலாவது திட்டம் ஒன்றுமிடம் காணப்பட வேண்டும். அதே போல் அந்த பொருளை கொள்வனம் செய்வதில் எனக்கு ஒரு விருப்பம் ஒன்று அல்லது ஒரு ஆசை நம்மிடம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நிபந்தனைகள் 3 பூர்த்தி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த கேள்வி பயனுடைய கேள்வியாக மாறும். உதாரணமாக அரிசிக்கான விலை ரூபாய் 50 என கொள்வோம். ஆகவே இந்த 50 ரூபாய் விலையில் நாம் 5 கிலோக்களை நாம் கேள்வியாக கேட்கின்றோம். இந்த கேட்கின்ற கேள்வி பயனுடைய கேள்வியாக மாற வேண்டுமாக இருந்தால் அதை கொள்வன செய்வதற்கான இயலுமை எம்மிடம் காணப்பட வேண்டும். அதே போல் முன்னாயத்தம், அதே போல் அதை கொள்வன செய்வதற்கான ஒரு விருப்பமும் எம்மிடம் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அரிசிக்கான கேள்வி பயனுடைய கேள்வியாக மாறும். பெரும்பாலும் பரீட்சைகள் பயனுடைய கேள்விக்கான நிபந்தனைகள் யாது அல்லது பயனுடைய கேள்வியாக ஒரு விடயம் மாறுவதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் யாது, இவ்வாறான கேள்வி முறையில் கேள்விகள் கேட்கப்படலாம். எனவே எவ்வாறு கேட்டாலும் தெளிவான முறையில் விடையளிப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். தனிநபர் கேள்வி மற்றும் சந்தை கேள்வி. இந்த தனிநபர் கேள்விகளை பொறுத்த மட்டிலும் முதலாவது நான் கேள்விக்கான வரைவிலக்கணத்தை சற்று பார்க்கலாம். இந்த கேள்வி என்கின்ற போது குறித்த ஒரு பொருள் நிலவுகின்ற விலையில், ஏதாவது ஒரு பொருள் நிலவுகின்ற விலையில் நுகர்வோனால் கேட்கப்படுகின்ற அளவு, இதை நம் கேள்வி என பார்க்கணும். தனிநபர் கேள்வி என்கின்ற போது குறித்த ஒரு பொருள் நிலவுகின்ற விலையில் தனிநபரினால் கேட்கப்படுகின்ற அளவு தான் தனிநபர் கேள்வின்னு சொல்லி சொல்லுவோம். சந்தை கேள்வி அப்படின்ற போது குறித்த ஒரு பொருள் நிலவுகின்ற விலையில் சந்தையில் உள்ள எல்லா நுகர்வோரால் கேட்கப்படுகின்ற அளவுதான் சந்தை கேள்வி. ஆகவே இந்த தனிநபர் கேள்விகளை கூட்டும் போது, சந்தையில் உள்ள தனிநபர்களின் கேள்வியை கூட்டுகின்ற போது எம்மால் சந்தை கேள்வியின் பெருமதினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தனிநபர் கேள்வி என்பது தனிப்பட்ட ஒரு நுகர்வோரால் கேட்கப்படும் அளவு, சந்தை கேள்வி என்பது சந்தையில் உள்ள எல்லா நுகர்வோராலும் அல்லது எல்லா தனிப்பட்டவர்களாலும் கேட்கப்படுகின்ற அளவுதான் சந்தை கேள்வி எம்மால் குறிப்பிட முடியும். அதை சற்று விளக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம். சந்தை கேள்வி மற்றும் தனிநபர் கேள்வி தொடர்பாக பார்த்திருந்தோம். சற்று கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பதற்காக கொஞ்சம் பார்ப்போம். உதாரணமாக ஏ எனும் பொருளை எடுத்துக்கொள்வோம். ஏ எனும் பொருள், இந்த ஏ எனும் பொருளுக்கான சந்தை விலை ரூபாய் 20 எடுத்துக்கொள்வோம். ரூபாய் 20 எடுத்துக்கொள்வோம். சந்தையில் சி என்கின்ற ஒரு நுகர்வோர், அதே போல் டி எனும் நுகர்வோர், அதே மாதிரி இ எனும் நுகர்வோர், அதே மாதிரி எஃப் என்ற நுகர்வோர், அதே போல் ஜி என்ற நுகர்வோர், இப்படி 5 விதமான 5 நுகர்வோர்கள் சந்தையில் காணப்படுகிறார். இந்த ஏ எனும் பொருள் 20 ரூபாய் விலையில் சி எனும் நபர் சுமார் 20 அலகுகளை கேட்கிறார்கள் எடுத்துக்கொள்வோம். நாம் கேள்வி என்றால் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதாவது கேள்வி என்பது குறித்த ஒரு பொருளின் நிலவும் விலையில் நுகர்வோன் கேட்கின்ற அளவு. ஆகவே ஏ எனும் இந்த பொருளில் 20 ரூபாய் விலையில் சி எனும் இந்த நுகர்வோர் 20 அலகுகளை கேட்கின்றார். அதே போல் டி என்கிற நுகர்வோர் 30 அலகுகளை கேட்கின்றார். அதே போல் இ என்கின்ற நுகர்வோர் சுமார் 40 அலகுகளை கேட்கின்றார். அதே மாதிரி எஃப் என்கிற நுகர்வோர் சுமார் 10 அலகுகளை கேட்கின்றார். அதே போல் ஜி என்ற நுகர்வோர் 60 அலகுகளை கேட்கின்றார். எனவே தனிநபர் ரீதியாக தனிநபர் கேள்வி என்பது குறிப்பிட்ட ஒரு பொருள் நிலவும் விலையில் ஒரு நுகர்வோன் கேட்கின்றார். இதே சந்தை கேள்வி என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளின் நிலவும் விலையில் சந்தையில் உள்ள எல்லா நுகர்வோர்களும் கேட்கின்றனர். ஆகவே தனிநபர் கேள்வி என்கின்ற போது இந்த 20 தனிநபர் கேள்வி, அதே போல் இந்த 30 என்பது ஒரு தனிநபர் கேள்வி, அதே போல் இந்த 40 என்பது ஒரு தனிநபர் கேள்வி, இந்த 10 என்பது தனிநபர் கேள்வி, இதே போல் இந்த 60 என்பது ஒரு தனிநபர் கேள்வி. ஆகவே சந்தை கேள்வியை காண்பதற்கு சந்தையில் உள்ள எல்லா நுகர்வோர்களும் கேள்வி தொகையை கூட்ட வேண்டும். ஆகவே மொத்தமாக சி என்கின்ற நுகர்வோர் 20, 30, ஆகவே 50, 50, 40, 90, 90, 10, 100, 100, 60, 160.
160 அலகுகள். ஆகவே A இந்த பொருளுக்கு 20 ரூபாய் விலையில் சந்தை கேள்வியானது 160 அலகுகளாக காணப்படுகிறது. கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் தொடர்பாக நாம் சற்று பார்க்கலாம். இப்ப கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்கின்ற போது பலவிதமான காரணிகள் குறித்த ஒரு பொருளுக்கான கேள்வியை தீர்மானிக்கும். உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு மோட்டார் பைக் எடுத்துக்கொள்ளும். ஒரு பைக், இந்த பைக்குக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் பலது காணப்படும். முதலாவது காரணியாக கிடைக்கலாம், அதாவது பிரதான காரணியாக எடுக்கக்கூடிய காரணியாக அந்த பைக்குக்கான விலை தீர்மானிக்கும். அதாவது பைக்கின்ற விலை அதிகரிக்கிற போது, பைக்கான விலை அதிகரிக்கின்ற போது அந்த பைக்கான கேள்விகள் பெரும்பாலும் குறைவடையும். பைக்குக்கான விலை குறைவடைகின்ற போது பெரும்பாலும் அதற்கான கேள்வி அதிகரிக்கும். சில சந்தர்ப்பங்களில் மாறிவிடக்கூடிய நேரங்களும் காணப்படும். அது தொடர்பாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் தற்போதைய நிலைமையில் குறித்த பொருளுக்கான விலை என்பது கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரதான காரணியாக காணப்படும். உதாரணமாக நாம் அரிசியை எடுத்துக்கொண்டால் அரிசியை நாம் எந்த அளவு கொள்வனவு செய்வது என்பதில் பிரதான காரணியாக விலை காணப்படும். ஆகவே கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் பிரதானமான காரணியாக குறித்த பொருளுக்கான விலை காணப்படும். ஏனைய பொருட்கள் என்கின்ற போது, அதாவது 2 விதமான பொருட்கள் காணப்படும் ஏனைய பொருட்களை பொறுத்த மட்டும். அதாவது பதிலீட்டு பொருள், மற்றது இணைப்பு பொருளாக காணப்படும். பதிலீட்டு பொருள் என்கின்ற போது குறித்தொரு பொருளை நுகர்வதனால் கிடைக்கின்ற திருப்தி இன்னும் ஒரு பொருளை நுகர்வதனால் கிடைக்குமாக இருந்தால் அவை இரண்டும் பதிலீட்டு பண்டங்களாக காணப்படும். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், சீனி மற்றும் சர்க்கரை, இவை இரண்டும் பதிலீட்டு பண்டங்களாக குறிப்பிட முடியும். காரணம், சீனியை நுகர்வதனால் கிடைக்கின்ற அதே திருப்தி சர்க்கரையை நுகரும் போதும் கிடைக்கும். எனவே சீனியும் சர்க்கரை இரண்டும் பதிலீட்டு பொருட்கள். அதே போல் இணைப்பு பொருட்கள் என்கின்ற போது ஒரு பொருளை நுகருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பொருளின் பூரண பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பொருளை, அதாவது மற்ற பொருளையும் சேர்த்து நுகர வேண்டுமாக இருந்தால் அவை இரண்டும் இணைப்பு பண்டங்களாக குறிப்பிட முடியும். இந்த இணைப்பு பண்டங்களிலும் பதிலீட்டு பண்டங்களிலும் விலை குறித்த பொருளுக்கான கேள்வியில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது தொடர்பாக நாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இருந்தால் ஒரு சின்ன விளக்கம் தற்போது பார்த்து கொண்டு போவோம். நாம் பதிலீட்டு பண்டங்களுக்கான உதாரணமாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது சர்க்கரை, சீனி. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எங்கட பண்டம் சீனி. தற்போது சந்தையில் கேள்வியை கவனத்தில் கொள்ளப்படுகின்ற பண்டம் சீனி எடுத்துக்கொள்வோம். சர்க்கரையின் விலை அதிகரிக்கிறதன் எடுத்துக்கொள்வோம். சர்க்கரைக்கான விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சர்க்கரையை நுகருகின்ற மக்கள் சீனியை நோக்கி நகருவார்கள். ஆகவே சீனிக்கான கேள்வி அதிகரிக்கும். சர்க்கரையின் விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் சீனியை நுகர்கின்ற சில நுகர்வோர்களும் சர்க்கரையை நோக்கி நகர்வார்கள். எனவே இந்த சர்க்கரையின் விலை குறித்த பொருள் சீனியின் கேள்வியை தீர்மானிக்கும். ஆகவே பதிலீட்டு பொருட்களின் விலை குறித்த பொருளுக்கான கேள்வியை தீர்மானிக்கும். அதே போல் இணைப்பு பண்டங்களின் விலையும் குறித்த பொருளுக்கான கேள்வியை தீர்மானிக்கும். இணைப்பு பண்டம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இணைப்பு பண்டம் என்கின்ற போது நான் பார்த்திருந்தோம். இணைப்பு பண்டம் என்பது குறித்த பொருளின் பூர்ண திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், சேர்த்து இன்னொரு பண்டத்தை சேர்த்து நுகர வேண்டுமாக இருந்தால் அவை இரண்டும் இணைப்பு பண்டம். உதாரணமாக பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் வண்டியை எடுத்துக்கொள்ளும். பெட்ரோலை எரிபொருள் சாதனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மோட்டார் வண்டியை எடுத்துக்கொள்ளும். அந்த மோட்டார் வண்டியின் பூரண திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எரிபொருளையும் சேர்த்து பெட்ரோலையும் சேர்த்து நுகர வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. ஆகவே அவை இரண்டும் இணைப்பு பண்டம். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இந்த பெட்ரோலில் இயங்குகின்ற, பெட்ரோலை எரிபொருளாக பயன்படுத்துகின்ற இந்த மோட்டார் வண்டிகளின் விலை அதிகரிக்கிறத எடுத்துக்கொள்ளும். விலை அதிகரிக்கிறது மோட்டார் வண்டிகள். நாம் இங்கு கேள்வியில் கவனத்துக் கொள்வது பெட்ரோலுக்கான கேள்வியை தான் நாம் கவனத்துக் கொள்கின்றோம். இந்த மோட்டார் வண்டியின் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெட்ரோலுக்கான கேள்வி குறைவடையும். காரணம், மோட்டார் வண்டி இல்லாமல் பெட்ரோலை வாங்கி வேறு. ஆகவே மோட்டார் வண்டியின் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பெட்ரோலுக்கான கேள்வி குறைவடையும். ஆகவே இந்த மோட்டார் வண்டியின் விலை இந்த பெட்ரோலுக்கான கேள்வியை தீர்மானித்தது. ஆகவே இந்த மோட்டார் வண்டியின் விலை, அதாவது மோட்டார் வண்டியும் பெட்ரோலும் இணைப்பு பண்டங்கள் நான் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த இணைப்பு பண்டத்தின் விலையும் குறித்த பொருளுக்கான கேள்வியை தீர்மானிக்கும். ஆகவே பதிலீட்டு பொருட்களின் விலையும் இணைப்பு பண்டங்களின் விலையும் குறித்த பொருளுக்கான கேள்வியை தீர்மானிக்கும். ஆகவே நாம் இவர் இரண்டை சேர்த்து ஏனைய பொருட்களின் விலை என நாம் குறிப்பிடுகிறோம். இதுவரையில் குறித்த பொருளுக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் பிரதான காரணியாக நாம் விலையை பார்த்திருந்தோம். இரண்டாவது காரணியாக ஏனைய பொருட்களின் விலையை நாம் பார்த்திருந்தோம். அதே போல் மூன்றாவது காரணியாக நுகர்வோனின் வருமானம் தீர்மானிக்கும். எம்மிடம் வருமானம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் சில பொருட்களை அதிக அளவில் நுகர்வோம்.
சில பொருட்களை குறைத்துக் கொள்வோம். அது குறைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பங்களும் காணப்படும். பெரும்பாலும் எங்களை வருமானம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் கேள்வியை குறித்த பண்டத்தில் அதிகரிக்க செய்யும். பெரும்பாலும் சாதாரண பண்டங்களுக்கு இவ்வாறு நிகழும். சில பண்டங்களுக்கு அவை வித்தியாசமாக நிகழும். நாம் தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நுகர்வோனின் வருமானம் ஒரு பண்டத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போல் நுகர்வோனின் சுவை, ஒரு பண்டத்தின் மீதான நுகர்வோனின் சுவை ஒரு பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் சுவை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேள்வி அதிகரிக்கும். சுவை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் கேள்வி குறைவடையும். ஆகவே நுகர்வோனின் சுவையும் குறித்த பண்டத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கிற ஒரு காரணியாக காணப்படும். அதே போல் எதிர்பார்க்கைகளை பொறுத்த மட்டிலும் எதிர்பார்க்கை என்பது குறித்த பொருளுக்கு எதிர்காலத்தில் யாது நிகழும் என்பதை எதிர்பார்க்கையாக நாம் குறிப்பிடுகிறோம். பெரும்பாலும் விலை அதிகரிக்குமா அல்லது தட்டுப்பாடுகள் ஏற்படுமா இவ்வாறான விடயங்கள் கவனித்துக் கொள்ளப்படும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்று நள்ளிரவுடன் பெட்ரோலின் விலை அதிகரிக்கிறத எடுத்துக்கொள்வோம். நாம் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் வைத்து மோட்டார் வண்டிகளுக்கான பெட்ரோல்கள் அதிக அளவில் கொள்வனை செய்து வைத்துக் கொள்வதற்கான காரணம் நள்ளிரவுடன் விலை அதிகரிக்கின்றது. ஆகவே நள்ளிரவில் விலை அதிகரிக்கின்ற எதிர்பார்க்கை தற்போதைய நிலைமையில் கேள்வி அதிகரிக்க செய்தது. உதாரணம் எடுத்துக்கொள்வோம். இன்று நள்ளிரவுடன் விலை குறைவடைகிறது. நாம் பெட்ரோலை எங்கும் வாகனங்களுக்கு அதாவது நிரப்பிக்கொள்ளாமல் வெறுமனே இருந்து கொண்டு நாளை நிரப்பிக்கொள்வோம் என நாம் இருந்து விடுவோம். ஆகவே தற்போதைய நிலைமையில் பெரும்பாலும் எதிர்காலத்தில் விலை குறைவடையும் என கொண்டால் கேள்வி பெரும்பாலும் குறைவடையக்கூடியதாக காணப்படும். ஆகவே கேள்வியை தீர்மானிக்கின்ற மற்றொரு காரணியாக இந்த எதிர்பார்க்கைகள் காணப்படுகின்றது. அதே போல் இன்னும் சில காரணிகளும் காணப்படும். அதாவது காலநிலைகள், அதே போல் அரசியல் தலையீடுகள், விளம்பரங்கள் போன்றவை காணப்படும். ஆனால் உயர்தரத்தில் உங்கள் பாடப்பரப்பில் வழங்கப்பட்ட விடயங்களில் குறித்த பொருளுக்கான விலை, ஏனைய பொருட்களின் விலை, அதே போல் வருமானம், எதிர்பார்க்கைகள், சுவை என்பன பிரதான காரணியாக காணப்படுகின்றது. கேள்வி தொழிற்பாடு என்கின்ற போது கேள்வியை தீர்மானிக்கும் காரணங்கள் தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம். ஏனைய பொருட்களின் குறித்த பொருளின் விலை, ஏனைய பொருட்களின் விலை, வருமானம், சுவை, எதிர்பார்க்கலாம் பார்த்திருந்தோம். இந்த கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் கேள்விக்கும் இடையிலான கணித ரீதியான தொடர்பு எடுத்து கூறுவதுதான் இந்த கேள்வி தொழிற்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த கேள்வி தொழிற்பாடு சம்பந்தமான சிறு விளக்கத்தை நாம் இதில் பார்க்கலாம். கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம். கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் அடிப்படையில் குறித்த பொருளுக்கான விலை, அதே போல் ஏனைய பொருட்களின் விலை, நுகர்வோன்ற வருமானம், அதே போல் நுகர்வோன்ற எதிர்பார்க்கை, சுவை, அதே போல் காலநிலை என்பன நுகர்வோன்ற கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக காணப்படும். இந்த கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்கும் கேள்விக்கும் இடையிலான கணித ரீதியான தொடர்பை விளக்குறது தான் இந்த கேள்வி தொழிற்பாடு. நாங்கள் எழுதிக்கொள்ளும் கேள்வி தொழிற்பாடு. உதாரணமாக குறித்த பொருளின் விலை தீர்மானிக்கும். அதே போல் ஏனைய பொருட்களின் விலை, பிரைஸ் ஆஃப் அதர் குட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி நுகர்வோன்ற வருமானம், ஈல்டு சொல்லுவோம். அதே மாதிரி நுகர்வோன்ற எதிர்பார்க்கை, எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி காலநிலை, வெதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய காரணிகள் நுகர்வோன்ற கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணம். இந்த கேள்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணங்களுக்கும் இந்த கேள்வி தொகைக்கும் இடையிலான கணித ரீதியான தொடர்பு விளக்கு. ஆகவே இந்த கேள்வி தொழிற்பாடு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த கேள்வியானது விலை, அதே போல ஏனைய பொருட்களின் விலை, வருமானம், எதிர்பார்க்கை இவ்வாறான காரணங்களால் தொழிற்படுகின்றது. ஆகவே இதை நாம் கேள்வி தொழிற்பாடாக எடுத்துக்கொள்வோம். கேள்வி விதி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ கேள்வி விதி என்பது பெரும்பாலும் சிறு பிள்ளைகளுக்கும், அதாவது 5ஆம் தரத்தில் 6ஆம் தரத்தில் கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பெரும்பாலும் தெரிந்து விடையாது. ஆனால் இதுதான் கேள்வி விதியா அப்படின்றது தெரியாத விஷயமா இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். உங்களோட பாடசாலையில் காணப்படுகிற ஒரு சிற்றுண்டிச்சாலை நான் எடுத்துக்கொள்வோம். இப்போ சிற்றுண்டிச்சாலையில் காணப்படுற ஒரு ஏதாவது ஏ என்கின்ற ஒரு பண்டம், ஏதாவது ஒரு பண்டம் ஏ என்று சும்மா பண்டத்தை எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் நிறைய பண்டங்கள் இருக்கும், பேட்டை, சுழுந்து வடைக்கு நிறைய பண்டங்கள் இருக்கும். இருந்தாலும் நான் உதாரணமாக ஏ அப்படின்னு சொல்லி பண்டம் எடுக்கும். நாளைக்கு போய் கேண்டீன்லையோ உணவசாலையிலையோ ஏன்ற பண்டம் இருக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டாங்க. அதாவது சும்மா உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்கொள்வோம். ஏன்ற இந்த பண்டத்திற்கு விலை அதிகரிக்கிறது என்ன எடுத்துக்கொள்வோம், விலை அதிகரிக்கிறது. அப்படி விலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த ஏ என்ற பண்டத்தை வாங்குற அளவை குறைச்சி கொள்வோம். இதே மற்ற பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்ற அந்த பண்டத்திற்கு விலை குறைவடைகளை எடுத்துக்கொள்வோம். அப்போ ஏன்ற அந்த பண்டத்தை நீங்கள் வாங்குற அளவு என்ன செய்யும், அதிகரிக்கும். இதுதான் கேள்வி விதி. கேள்வி விதி என்பது குறித்த ஒரு பொருளுக்கான விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பண்டத்துக்கான கேள்வி தொகை குறைவடையும். குறித்த பொருளுக்கான விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அப்பொருளுக்கான கேள்வி தொகை அதிகரிக்கும். இதுதான் கேள்வி விதி. ஆகவே கேள்வி விதி என்பது விலைக்கும்
கேலித்தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேலித்தொகை குறைவடையும், விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் கேலித்தொகை அதிகரிக்கும். கேள்வி விதியின் நெடுகோள்கள் தொடர்பாக நாம் சற்று பார்க்கலாம். இந்த கேள்வி விதி நெடுகோள்கள் என்கின்ற போது, அதாவது எடுகோள் என்கின்ற போது இது இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கும் அப்படின்றத எடுகோள். ஆகவே கேள்வி விதி நெடுகோள்களாக சிலவற்றை நாம் குறிப்பிட முடியும். முதலாவது எடுகோளாக இது ஒரு சாதாரண பண்டமாக காணப்பட வேண்டும். உதாரணம் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த ஹமீதியாஸ்ல காணப்பட்ட ஷேட்ஸ், இந்த ஷேட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஹமீதியா ஷேட்ஸ்ல விலை அதிகரிக்கத்தான் அந்த ஷேட்டை வாங்குவாங்க, பிராண்டட் ஷேட்னு சொல்லி. அதில் விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் அதை வாங்க மாட்டாங்க, ஏன்னா பிராண்டட் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. ஆகவே சில பண்டங்களுக்கு இந்த கேள்வி விதி தொழிற்படாது. ஆகவே கேள்வி விதி, அதாவது சாதாரண பண்டங்களுக்கு தான் இந்த கேள்வி விதி தொழிற்படாது. அதாவது விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேள்வி குறைவடையமாக இருந்தால் அது ஒரு சாதாரண பண்டமாக இருக்க வேண்டும். இரண்டாவது எடுகோளாக நுகர்வோன் பகுத்தறிவாளனாக இருக்க வேண்டும். சற்று யோசித்து செயற்படக்கூடிய, சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு நபராக காணப்பட வேண்டும். யோசிக்கவே இல்லாத, சும்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பகுத்தறிவு இல்லாதவர்கள் போய் பொருட்களுக்கான விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அவை நுகர்வோன் பகுத்தறிவாளனாக காணப்பட வேண்டும். மூன்றாவது காரணியாக கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகளுள் விலை மாத்திரமே மாற்றம் அடைகிறது, ஏனைய காரணிகள் மாற்றம் அடையவில்லை எடுகோளாக கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அரிசிக்கான விலை. அரிசிக்கான விலை தற்போது 10 ரூபாவாக அதிகரிக்கிறது. எமது எதிர்பார்க்க ஒன்று காணப்படுகிறது. இன்று நள்ளிரவுடன் பெரும்பாலும் ஒரு அரிசி தட்டுப்பாடு நிகழும் என. அப்படி அரிசி தட்டுப்பாடு ஒன்று ஏற்படும் என நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம் சொன்னா விலை அதிகரித்தாலும் எனக்கு ஏழு நாங்கள் கூட்டத்தான் செய்யும். ஆகவே குறித்த பொருளுக்கான விலை மட்டும்தான் மாற்றம் அடைகின்றது என்ற எடுகோலை நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனைய காரணிகள் மாறல, அதாவது ஏனைய பொருட்களை விலையோ வருமானமோ நுகர்வோன்ற சுவையோ எதிர்பார்க்கைகளோ மாறலன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது மூன்றாவது எடுகோளாக காணப்படும். கேள்வியை தொழிற்படுவதற்கான பிரதானமாக 2 காரணிகள் காணப்படுகின்றது. இப்போ நான் பார்த்தோம், கேள்வி என்பது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில வந்து ஒரு எதிரான தொடர்பு காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது 2 விளைவுகளால் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆகவே இந்த விலையினால் கேள்வித்தொகையில் ஏற்படுகின்ற இந்த விளைவு 2 விளைவுகளாக பிரித்து காணப்படும். ஒன்று பதிலீட்டு விளைவு, மற்றது வருமான விளைவு. ஆகவே இந்த பதிலீட்டு விளைவையும் வருமான விளைவையும் கூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் எம்மால் விளைவின் பெறுமதியினை, அதாவது விலையினால் ஏற்பட்ட விளைவினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக விளைவு என்பது பதிலீட்டு விளைவையும் வருமான விளைவையும் கூட்டப்படுகிறது. பதிலீட்டு விளைவு என்றால் என்ன என்பது தொடர்பாக சற்றொரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். பதிலீட்டு விளைவு என்பது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணம் எடுத்துக்கொள்வோம், சீனிக்கான விலை அதிகரிக்குன்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் கேள்வியை நாங்கள் பார்க்கறது வந்து சீனிக்கான கேள்வி வச்சுக்கொள்வோமே. இப்போ சீனிக்கான விலை அதிகரிக்கும். அப்போ சீனிக்கான விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சீனியை பதிலீடாக காணப்படுகின்ற கருப்பட்டி, அதாவது சர்க்கரையை நோக்கி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நுகர்வோர்கள் நகருவாங்க. அப்போ நுகர்வோர் நகர சந்தர்ப்பத்தில் சீனிக்கான கேள்வி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவடையும். ஆகவே இதை நான் பதிலீட்டு விளைவுன்னு சொல்லுவோம். பதிலீட்டு விளைவு என்பது குறித்த பொருளுக்கான விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்பண்டத்துக்கான பதிலீடுகளை நோக்கி நுகர்வோர்கள் நகர்வார்கள். அதனால் கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். பாருங்க, விலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் கேள்வி குறைவடைன்னு பார்த்தோம். முதலாவது விளைவு பதிலீட்டு விளைவின் விளைவாக நடக்கும். இரண்டாவது வருமான விளைவு. வருமான விளைவு என்பது ஒரு நுகர்வோனின் வருமானம் மாறாத நிலையில, உதாரணம் எடுத்துக்கொள்வோமே, நுகர்வோன்ற வருமானம் எடுத்துக்கொள்வோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ எடுத்துக்கொள்வோம், சந்தையில் ஒரு பொருளுக்கான விலை வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கொள்வோம். சந்தையில் ஒரு பொருளுக்கான விலை எவ்வளோ? 100 ரூபாய். மெய் வருமானம் என்ற ஒரு எண்ணக்கருவில் காணப்படும். மெய் வருமானம். மெய் வருமானம் என்பது நுகர்வோன்ற பண வருமானத்தை விலை மட்டத்தால் பிரிக்கணும். இப்போ நான் பண வருமானம் 1000 ரூபான்னு பார்த்தோம், விலை மட்டம் 100 ரூபான்னு எடுத்துக்கொள்ளும். ஆகவே 1000ஐ 100ஆல் பிரிக்கின்ற போது 10 என்ற பெறுமதி வரும். ஆகவே மெய் வருமானம் 10ஆக காணப்படுகிறது. ஆகவே ஒரு பொருளுக்கான விலை இப்போ அதிகரிக்கிறது குறைவடை எடுத்துக்கொள்வோமே, 10 ரூபாவாக மாறும். 100 ரூபாய் வந்து 10 ரூபாவாக குறைவடைகிறது. வருமானம் மாறல, அதே 1000 ரூபாய். விலை 100ஆக இருக்கும் போது மெய் வருமானம் 10, விலை தற்போது 10 ரூபாவாக மாற்றமடைகிறது. விலை 10 ரூபாவாக மாற்றமடைகின்ற போது மெய் வருமானம் 100ஆக மாற்றமடையும். ஆகவே மெய் வருமானம் 90ஆக அதிகரிக்கிறது. ஆகவே நுகர்வோனின் இந்த வருமானம் நேரடியாக அதிகரிக்காவிட்டாலும் மறைமுகமாக இந்த பொருளின் விலையில் ஏற்பட்ட குறைவின் விளைவாக நுகரின் வருமானம் மறைமுகமாக அதிகரிக்கிறது. எத்தனை நாங்கள் குறிப்பிட்டோம். ஒன்னா பார்த்தீங்கன்னா நுகர்வோன்ற மெய் வருமானம் 10, தற்போது நுகர்வோன் மெய் வருமானம் 100. ஆகவே இந்த பொருளின் விலையில் ஏற்பட்ட இந்த குறைவு நுகர்வோனின் வருமானத்தை நேரடியாக இல்லை, மறைமுகமாக நுகர்வோன்ற வருமானத்தை அதிகரிக்க செய்யும். ஆகவே நுகர்வோன்ற வருமானம் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொருளுக்கான கேள்வி பெரும்பாலும் அதிகரிக்கக்கூடியதா இதுதான் வருமான விளைவு.
இந்த வருமான விளைவும் பதிலீட்டு விளைவும் தான் இந்த கேள்வி விதிக்கான காரணங்களாக நாங்கள் பார்த்துருக்கோம். பதிலீட்டு விளைவு என்றால் என்ன, வருமான விளைவு என்றால் என்ன என்பதற்காக தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் சற்று இன்னும் விளக்கமாக பார்ப்போம். சற்று இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். வருமான விளைவு பதிலீட்டு விளைவு தொடர்பாக நாம் பார்த்திருக்கோம். இந்த வருமான விளைவும் பதிலீட்டு விளைவுகளும் பண்டத்துக்கு பண்டம் வித்தியாசப்படும். உதாரணமாக சாதாரண பண்டத்துக்கும் இழிவு பண்டத்துக்கும் கிஃபன் பண்டத்துக்கும் வித்தியாசமான விளைவுகளை தரும். அதாவது நாங்கள் பார்த்துருக்கோம், கேள்வி விதி என்பது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு காணப்படாது. அதாவது விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேள்வி தொகை குறைவடையும், அதாவது விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் கேள்வி தொகை அதிகரிக்கும் என்று பார்த்துருக்கோம். இதற்கான காரணங்கள் 2 வருமான விளைவு மற்றும் பதிலீட்டு விளைவு. இந்த 2 விளைவுகளும் இவ்வாறான பண்டங்களுக்கு, அதாவது சாதாரண பண்டங்களுக்கும் இழிவு பண்டங்களுக்கும் கிஃபன் பண்டங்களுக்கு இடையும் வித்தியாசப்படும். அது எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்பது தொடர்பாக நாம் சரியாக பார்க்கலாம். நாம் இப்போது இந்த 3 பண்டங்களையும் எடுத்துக்கொள்வோம். முதலாவது சாதாரண பண்டம், சாதாரண பண்டம். இரண்டாவது இழிவு பண்டம், அதே போல் கிஃபன் பண்டம். எங்களுக்கு தெரியும், இழிவு பண்டம் என்பது நுகர்வோரின் வருமானத்துக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு கொண்டது. நாம இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். அதே போல் கிஃபன் பண்டம் என்பது இந்த வறிய மக்கள் நுகருகின்ற அத்தியாவசிய பண்டங்களில் மிகவும் மலிவானது. இவைதான் நாம் கிஃபன் பண்டம் என குறிப்பிடுவோம். உதாரணமாக எங்களை பொறுத்தவரையிலும் பான் என்பதை கிஃபன் பண்டமாக குறிப்பிடலாம். காரணம், இந்த வறிய மக்கள் நுகருகின்ற அத்தியாவசிய பண்டமும் அதுதான், மலிவான விலையில் நுகருகின்ற பண்டமும் அதுதான். உதாரணமாக பானை எடுத்துக்கொள்வோம். நாம் இப்போது இந்த சாதாரண பண்டத்துக்கு இந்த வருமான விளைவு பதிலீட்டு விளைவு எவ்வாறு தொழிற்படும் என பார்த்துவிட்டு இழிவு பண்டங்களுக்கும் கிஃபன் பண்டங்களுக்கும் எவ்வாறு தொழிற்படுத்துவதாக பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், விலையினால் கேள்வி தொகையில் ஏற்படுகின்ற விளைவு 2 விளைவுகளாகும். முதலாவது வருமான விளைவு, அடுத்தது பதிலீட்டு விளைவு. இந்த வருமான விளைவையும் பதிலீட்டு விளைவையும் கூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு விலை விளைவினை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது விலையினால் ஏற்பட்ட விளைவு. பதிலீட்டு விளைவு, அதே போல் வருமான விளைவு, இவை இரண்டினதும் கூட்டத்தொகை விலை விளைவு, விலையினால் ஏற்படுகின்ற விளைவு. குறித்த பொருளின் விலை, அதாவது சாதாரண பண்டம் ஒன்றின் விலை அதிகரிப்பதாக எடுத்துக்கொள்ளும். இங்க நான் என்ன செய்ய போறோம், விலை விலை அதிகரிப்பதாக நான் எடுத்துக்கிறோம். விலை அதிகரிக்கும், சரிங்களா? இப்போ விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சாதாரண பண்டங்களை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் பதிலீடுகள் அதிகமானதாக காணப்படும். எனவே இந்த பதிலீடுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக நுகர்வோர்கள் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வேறு பொருட்களை நோக்கி நகர்வார்கள். ஆகவே குறித்த பொருளுக்கான கேள்வியின் அளவில் குறைவு ஏற்படும். ஆகவே இந்த பதிலீட்டு விளைவு குறையக்கூடிய இருப்பதால் எதிர்கணியமாக காணப்படும். அதே போல் இந்த வருமான விளைவு தொடர்பாக பார்ப்போம். வருமான விளைவு என்பது அதாவது நுகர்வோனின் வருமானம் மாறாத நிலை, நுகர்வோனின் பண வருமானம் மாறாத நிலையில் குறித்த பொருளுக்கான விலை அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்படுகின்ற போது, அதாவது கேள்வியில் ஏற்படுகின்ற மாற்றம். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், பண வருமானம் ரூபா 5000 எடுத்துக்கொள்வோம். 5000 எடுத்துக்கொள்வோம். குறித்த பொருளுக்கான விலை 10 ரூபா என எடுத்துக்கொள்வோம். ஆகவே அவரது நெய் வருமானம் 500. விலை அதிகரிப்பதாக எடுத்துக்கொள்வோம். வருமானம் மாறவில்லை, 5000. குறித்த பொருளுக்கான விலை ரூபா 100 காணப்படுகிறது. விலை அதிகரிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நெய் வருமானம் 50 மாற்றம். எனவே நுகர்வோர் தற்போது அந்த நெய் வருமானம் குறைவடைவதன் காரணமாக நேரடியாக பண வருமானம் குறைவடையவில்லை. இருந்தாலும் இந்த விலை அதிகரிப்பின் விளைவாக தனது வருமானம் குறைவடைகிறது. நேராக இல்லாவிட்டிலும், அதாவது மறைமுகமாக தனது வருமானத்தை இந்த பொருளின் விலையேற்றம் தனது உண்மையான மெய்யான வருமானத்தை குறைக்கிறது. எனவே தனது வருமானம் குறைவடைகின்றது. எனவே குறித்த பொருளுக்கான கேள்வியில் ஒரு குறைவை அவர் ஏற்படுத்திக் கொள்வார். ஆகவே வருமான விளைவும் எதிர்கணியமாக காணப்படும். அதாவது கேள்வியில் குறைவை ஏற்படுத்தும் வருமானத்தினால் ஏற்பட்ட விளைவு. ஆகவே பதிலீட்டு விளைவும் எதிர்கணியம், வருமான விளைவும் எதிர்கணியம். ஆகவே விலை விளைவும் எதிர்கணியம். காரணம் இவற்றினை கூட்ட வேண்டும். ஆகவே இதனை கூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் விலை விளைவும் எதிர்கணியமாக காணப்படும்.
அதனால சொல்லுவோம் சாதாரண பண்டங்களுக்கு விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பதிலீட்டு விளைவும் எதிர்கணியம், வருமான விளைவும் எதிர்கணியம், அதே போல் விலை விளைவும் எதிர்கணியம். இழிவு பண்டங்களுக்கு நாம் இந்த வருமான விளைவு பதிலீட்டு விளைவு எவ்வாறு தொழிற்படுகின்ற தொடர்பாக பார்க்கலாம். இந்த இழிவு பண்டங்களை பொறுத்தவரைக்கும் நுகர்வோரின் வருமானம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறித்த பொருளுக்கான கேள்வியை குறைக்கின்ற பண்டங்கள் இழிவு பண்டங்களாக குறிப்பிடலாம். பொதுவாக இழிவு பண்டங்களுக்கு உதாரணம் குறிப்பிட முடியாது. இருந்தால் உதாரணமாக எடுத்தால் எமது வருமானத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் பொது போக்குவரத்தை ஒரு இழிவு பண்டமாக கருதலாம். எமது வருமானம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் பொதுவாக பொது போக்குவரத்து பஸ்களில் பயன்படுத்த மாட்டோம். பொதுவாக வருமானம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ட்ரெயினில் அதே போல இணைய ஊடகங்களை பயன்படுத்தும். இப்போது இந்த இழிவு பண்டத்தின் விலை அதிகரிப்பதாக எடுத்துக்கொள்வோம். விலை அதிகரிப்பதாக எடுத்துக்கொள்வோம். இழிவு பண்டத்தின் விலை அதிகரிப்பின் விளைவாக இந்த இழிவு பண்டங்களுக்கு பதிலீடாக காணப்படுகின்ற பண்டங்களை நோக்கி நாம் நகரும். ஆகவே இந்த பதிலீட்டு விலை அதாவது பதிலீடான பொருட்களை நோக்கி நகர்வதனால் இழிவு பண்டத்தின் கேள்வி குறைவடைகின்றது. ஆகவே இந்த பதிலீட்டு விளைவானது எதிர்கணியமாக காணப்படும். விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி காணப்படும்? எதிர்கணியமாக காணப்படும். காரணம் இந்த பதிலீடாக உள்ள பண்டங்களை நோக்கி இவர்கள் நகர்வார்கள் என்பதனால். அதே போல் இந்த வருமான விளைவை எடுத்துக்கொள்ளும். வருமான விளைவு நான் பார்த்திருக்கோம். அதாவது குறித்த பொருளின் கேள்விக்கும் வருமானத்துக்கும் இடையில் என்ன தொடர்பு காணப்படுகின்றது? எதிரான தொடர்பு காணப்படுகிறது. வருமானம் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறித்த பொருளுக்கான கேள்வி குறைவு. விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் மெய் வருமானம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா குறைவடையும். விலை அதிகரிக்கின்ற மெய் வருமானம் என்ன செய்யும்? குறைவடையும். நேரடியாக இல்லாவிடும் மறைமுகமாக குறைவடையும். ஆகவே மெய் வருமானம் மறைமுகமாக நுகர்வோரின் பண வருமானம் மறைமுகமாக குறைவடைகிறது. எனவே அவ்வாறு வருமானம் மறைமுகமாக குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் குறித்த பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். அதாவது வருமான விளைவின் காரணமாக. ஆகவே வருமான விளைவு நேர்கணியமாக காணப்படும். இங்க முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த வருமானத்தில் ஏற்பட்ட இந்த நேர்கணியத்தின் பெருமதியை விட இந்த பதிலீடுகளை நோக்கி நகர்ந்ததனால் கேள்வியில் ஏற்படுகின்ற குறைவு அதிகமாக காணப்படும். ஆகவே இதன் பதிலீட்டு விளைவு குறைவில் ஏற்பட்ட பெருமதி அதிகமாகவும் இந்த வருமான விளைவின் விளைவாக குறித்தவர்களுக்கு ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவாகவும் காணப்படுவதனால் இந்த விளை விளைவு எதிர்பெருமதியை பெறும். அதனால வச்சுக்கொள்ளுவோம் சாதாரண பண்டங்களுக்கு பதிலீட்டு விளைவு எதிர்கணியும். விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் விலை குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு மாறிவரும். அதாவது சகையாகவும் இது சகவாகவும் இதுவும் சகவாகவும் வரும். அதே மாதிரி இழிவு பண்டங்களுக்கு விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பதிலீட்டு பொருட்களை நோக்கி நுகர்வோர் நகர்வார்கள். ஆகவே குறைவு ஏற்படும். வருமான விளைவின் காரணமாக குறிப்பிட்ட ஒரு அதிகரிப்பு ஏற்படும். இந்த ஏற்படுகின்ற அதிகரிப்பை விட ஏற்படுகின்ற குறைவு அதிகமாக இருப்பதனால் இந்த விலை விளைவு எதிர்கணியமாக காணப்படும். கிஃபன் பண்டம் அதாவது கிஃபன் பண்டம் என்பது வறிய மக்கள் நுகருகின்ற அத்தியாவசிய பண்டம். அதிலும் மலிவான பண்டங்கள். கிஃபன் பண்டத்தின் இன்னும் ஒரு முக்கிய பண்பாக இதை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிஃபன் பண்டங்களுக்கான பதிலீடுகளின் அளவு ஆகவே குறைவாக காணப்படும். பெரும்பாலும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் ஓரளவு. ஆகவே கிஃபன் பண்டங்களுக்கான இந்த பதிலீடு மிகவும் குறைவு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நாம பார்ப்போம். ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். ஏ என்ற நபர். ஏன் இந்த நபரின் பண வருமானம் ரூபாய் 500 எடுத்துக்கொள்ளும். ஒரு நாளைக்கு 500 எடுத்துக்கொள்ளும். இவர் காலையில் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தனது உணவாக பானை சாப்பிடுறார். நாங்கள் கிஃபன் பண்ணதுக்கு உதாரணமாக பானை எடுத்தோம். ஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வறிய மக்கள் நுகர்கின்ற அத்தியாவசிய பண்டங்கள் ஒன்றுதான் இந்த பானின் விலை தற்போது ரூபாய் 60. பானின் விலை ரூபாய் 60. ஆகவே இவர் காலையில் பானை உணவாக உட்கொள்கிறார். அதே போல் இரவிலும் பானை உணவாக உட்கொள்கிறார் எடுத்துக்கொள்ளும். ஆகவே 2 வேளைகள் பான் வாங்க வேண்டும், கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும். ஆகவே 2 பான்களுக்கும் 120 ரூபாய் செலவிட வேண்டி ஏற்படும். அவரது வருமானத்தை 120 ரூபாய் பானுக்காக செலவிட வேண்டி ஏற்படும். ஆகவே அவர் பகலுணவுக்காக தனது பகலுணவுக்காக சோறு சாப்பிடுறார். ஆகவே சோறுக்காக சுமார் 200 ரூபாய் செலவழிக்கிறார் எடுத்துக்கொள்ளும். ஆகவே 320 ரூபாய் தனது வருமானத்தை அவர் செலவழித்தார். காலையில் பானையும் இரவில் பானையும் வெறுமனை பானை மட்டும் சாப்பிட முடியாது. எனவே அதற்கு தொட்டுக்க கறி ஒன்று விடும். ஆகவே கறிக்காக சுமார் காலைக்கும்
20 வேளைக்கும் ரூபா 80 செலவழிக்கிறார் எடுத்துக்கொள்ளும். ஆகவே தனது வருமானம் 500 ரூபா. அதில் 2 வேளை பானுக்காக செலவழித்தது 120 ரூபா. அதே போல் பகல் உணவு சோறுக்காக செலவழித்தது 200 ரூபா. அதே போல் கறிக்காக செலவழித்தார் 50 ரூபா. மொத்தம் 400 ரூபாவை தனது உணவுக்காக செலவழிக்கிறார். தனது வீடும் பெரும்பாலும் ஏழை மக்களின் வீடு வாடகைக்கு பெறப்பட்டதாக இருக்கும். எல்லாவிடம் வேறு சில செலவுகளும் காணப்படும். உணவாய் மட்டும் செலவாக கருத முடியாது. மீதமாக வந்து 100 ரூபா தனது அத்தியாவசிய தேவைகளுக்காக, ஏதாவது மருந்து ஏற்படும், மருந்து செலவுகள் ஏற்படும், இப்படி இன்னொரு செலவுகளுக்காக தனது 100 ரூபாவை ஒதுக்கி வைத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் பண்டங்கள்ல விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக விலை அதிகரிச்சுன்னு சொன்னால் கேள்வி குறைவடையும். ஆனால் அந்த கிஃப்ட் பண்டங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் கேள்வியும் அதிகரிக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த பானின் விலை ரூபா 80 மாறுது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். ரூபா 80 மாறுது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலை சாப்பாட்டுக்கு பானுக்கு 80 ரூபா, ஒரு பானுக்கு 80 ரூபான்னு சொன்னால் 2 பானுக்கு 160 ரூபா. நல்லா பார்த்துங்க, 160 ரூபா. கறிக்கு 80 ரூபா, 240 ரூபா. தனது அத்தியாவசிய தேவைக்காக 100 ரூபா வைக்க வேண்டும். ஆகவே 340. மீதமாக உள்ளது 160 ரூபா. ஆகவே அந்த மீதமாக உள்ள 160 ரூபா வைத்து சோறு சமைக்க முடியாது. சோறு சமைப்பதற்கு ரூபா 200 குறைந்த செலவாக செலவழிக்கும். ஆகவே மீதமாக உள்ள 160 ரூபா வைத்தால் சோறு சமைக்க முடியாது. எனவே பகல் நேரத்திலும் பான் உண்ண வேண்டிய நிலைமைக்கு அந்த இலை தள்ளப்படுகிறது. எனவே பகல் வேளையிலும் பானை உணவாக உட்கொண்டு தனது வாழ்க்கையை நடாத்தி செய்தார். எனவே இந்த கிஃப்ட் பண்டங்களின் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நுகர்வோனின் வருமானம், அதாவது ஏழை மக்களின் வருமானம் குறைந்த அளவில் காணப்படுவதனால் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வேளையும் இவ்வாறான பண்டங்களை உண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். ஆகவே இதன் விளைவாகத்தான் கிஃப்ட் பண்டங்களின் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வாறான பண்டங்களுக்கு கேள்வியும் அதிகரிக்கின்றதை மனதில் வைத்துக் கொள்ளும். இதுல வருமான விலை, பதிலீட்டு விலை இவ்வாறு தொழிற்படுகிறது. விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கிஃப்ட் பண்டங்களுக்கு பதிலீடாக உள்ள பண்டங்களை நோக்கி ஒருவர்கள் நகர்வார்கள். எனவே இந்த பதிலீட்டு விலை விளைவாக குறித்த கொள்ளும் கேள்வியில் குறைவு ஏற்படும். ஆகவே குறைவு ஏற்படுவதனால் நாம் மறைப்பெறுமதியை போட்டுக்கொள்ளும். வருமான விளைவின் விளைவாக நான் பார்த்துருந்தோம். இவங்களோட வருமானத்தின் விளைவாகத்தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். 3 வேளை பான்ல வேண்டிய தேவை வந்துச்சு. இதன் விளைவாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்வி அதிகரிக்கும். வருமானத்தின் விளைவாக கேள்வி அதிகரிக்கும். இங்க விலை விளைவு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பதிலீட்டு விலையில் ஏற்படுகின்ற குறைவு குறைவாக காணப்படும். இதற்கான காரணம் நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன். கிஃப்ட் பண்டங்களை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் பண்டங்களுக்கான பதிலீடு ஆகவே குறைவு. எனவே நகர்கின்ற அளவு குறைவாகத்தான் காணப்படும். அப்படி குறைவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பதிலீட்டு விளைவின் விளைவாக ஏற்படுகின்ற இந்த மறைப்பெறுமுதல், இந்த குறைவாக காணப்படும் இந்த நேர்பெறுமுதல், அதாவது வருமான விளைவின் விளைவாக கேள்வி ஏற்படுகின்ற அதிகரிப்போடு ஒப்பிடும். ஆகவே இந்த பொருளின் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பதிலீடு நோக்கி நுகர்வோர் நகர்வார்கள். நகரும் அளவு குறைவாக காணப்படும். பதிலீடுகள் குறைவு என்பதனால் வருமான விளைவின் காரணமாக குறித்தவர்களுக்கான கேள்வி அதிகரிக்கும். நேர்பெறுமதி. எனவே இங்குள்ள மறைப்பெறுமதி ஒப்பிடும் போது இங்குள்ள நேர்பெறுமதியின் பெறுமதி அதிகமாக இருப்பதனால் இங்கு விலை விளைவு நேர்பெறுமதியை பெறும். ஆகவே விலை அதிகரிக்கிறது என கொண்டால் இவ்வாறான ஒரு விளைவு எங்களுக்கு கிடைக்கும். இது விலை குறைவடைகின்ற போது இதே விளைவு அதன் மாற்றம் பெறுமதியாக தலைகீழாக வரும். மறையின் இடத்தில் நேராகவும் நேரின் இடத்தில் மறையாகவும். பதிலீட்டு விளைவு என்றால் என்ன, வருமான விளைவு என்றால் என்ன என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதேபோல் விலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாதாரண பண்டத்துக்கு, அதே போல் இழிவு பண்டத்துக்கு, கிஃப்ட் பண்டத்துக்கு வருமான விளைவுகள், பதிலீட்டு விளைவுகள் எவ்வாறான பெறுமதிகள் பெறும், எவ்வாறு வரும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் நான் நம்புகின்றேன். இங்கு ஒரு புகைப்படம் குறிப்பிட சற்று பாருங்கள். இவ்வாறான விடயங்களை பார்த்து நீங்கள் குறிப்புகள் ஏதாவது தொகுத்திருந்தால் அந்த குறிப்புகள் பிழை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த குறிப்பினை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். நாம் கூறுவது பிழையாக நீங்கள் எண்ணினால் சற்று புத்தகங்களை வாசிப்பதனூடாக கொஞ்சம் தேடி பாருங்கள். மிகவும் இலகுவாக வரக்கூடிய இந்த சந்தை பாடப்பரப்பு ஒரு அறிமுக விளக்கத்தை நாம் தந்திருந்தோம். இந்த விளக்கம் தெளிவாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். இது தொடர்பில் சந்தேகங்கள் எதுவும் ஏற்பட்டால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். எனவே இது தொடர்பான தொடர்ச்சியான விளக்கங்களை எமது காணொளியாக நாம் வழங்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். நன்றி.